பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால தொடர்ந்து சத்திய வசனங்களை ஆராய்ந்து அறியும்படி தேவன் நமக்கு கிருபை பாராட்டி வருகிறார். ஆண்டவருடைய கிருபையினால இந்த வாரம் நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிற காரியம் கெபியின் அனுபவங்கள் என்கிற தலைப்பிலே நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் முதல் நாளிலேயே சொன்னேன், கெபி என்று சொன்னால் தேவ ஜனங்கள் தங்களுக்கு வரும்போது இக்கட்டுகளில், நெருக்கடிகளில், பாடுகளில் அவர்கள் ஓடி போய் ஒளிந்து தஞ்சம் புகுந்த இடம்தான் கெபி என்று நம்ம பார்த்தோம். முதல் நாளில் யேசபேலுக்கு பயந்ததனால கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் ஓடி ஒளிந்தார்கள். அவர்கள் ஓடி ஒளிந்த இடம் ஒரு கெபி. அதுல நீங்க பாத்தீங்கன்னா ஒபதியா என்கிற மனிதனை கொண்டு 100 தீர்க்கதரிசிகளை 50 வராக 2 கெபிகளில் வைத்து ஒபதியா என்கிற மனிதன் பராமரித்தார் என்று பார்த்தோம். அப்போ முதல் நாளில் கர்த்தர் நம்மகிட்ட சொன்ன செய்தி என்ன தெரியுமா? ஒருவேளை நாம் கெபியில் இருந்தாலும் அங்கேயும் வைத்து நம்மை பராமரிப்பதற்கு கர்த்தரால் முடியும் என்பதை முதல் நாளில் பார்த்தோம். இரண்டாவதாக எலியாவை குறித்து பார்த்தோம். கர்த்தருடைய தீர்க்கதரிசி எலியா, அவரும் யெசபேலுக்கு பயந்து, யெசபேல் அவரை கொன்று விடுவேன் என்று சொன்னபடினாலே அவரும் சூறைச் செடியின் கீழ் போய் இருக்கிறார். அதற்கு பின்பு அவர் தஞ்சம் புகுந்த இடம் கெபி என்பதை பார்த்தோம். அவர் கெபிக்குள் இருக்கும்போது கர்த்தருடைய வார்த்தை அவருக்கு வந்தது. கர்த்தர் அவரை செய்ய வேண்டிய காரியத்தை செய்வதற்கு நேராக கர்த்தர் அவரை வழி நடத்தினார் என்பதை பார்த்தோம். அப்ப ரெண்டாவது எப்படி பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கெபியிலும் கர்த்தருடைய வார்த்தை வந்து நம்மை வழி நடத்தும் என்று பார்த்தோம். கெபியில் இருக்கிற அனுபவங்கள், இக்கட்டு, நெருக்கடி, போராட்டம், இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலும் தேவன் நம்மை அற்புதமாய் நடத்துவார் என்பதை நம்ம பார்த்தோம். மூன்றாவதாக நமக்கு நன்கு அறிமுகமான தாவீதை குறித்து நம்ம பார்த்தோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தாவீது அநேக நாட்கள் காடுகளில் தான் வலம் வந்தார், காடுகளில் சுற்றி திரிந்தார். சவுல் தாவீதுக்கு விரோதமாக தன்னுடைய ஆட்களை அனுப்பி தாவீதை எப்படியாயிலும் கொலை செய்து விட வேண்டும் என்று திட்டம் தீட்டினபடினாலே சவுல் பல இடங்களில் ஓடி அலைந்த இடங்கள், காடு, பதுங்கியிருந்த இடம் குகை, கெபி. அதுல ஒரு முக்கியமான இடம் தான் அதுல்லாம் என்கிற ஒரு கெபி. அதை நீங்க நல்லா பைபிள்ல கொஞ்சம் ஆழ்ந்து நீங்க வாசிச்சீங்கன்னா நீங்கள் அதை அறிந்து கொள்ள உங்களுக்கு உதவியா இருக்கும். அப்படி ஒரு முறை தாவீது அதுல்லாம் கெபியில் இருக்கும்போது, அதாவது இன்னும் சொல்ல போனா ராஜ்யபாரத்தை பெற்றுக்கொள்ள முடியல, இக்கட்டான சூழ்நிலை, உயிருக்கு பயந்து ஓடுற மாதிரி நேரத்துல கர்த்தர் தாவீதை தலைவனாக உயர்த்தினார். ஏன்னா தாவீதனுடைய குடும்பம் அவனை தேடி வந்தது. தாவீதை நான் நேற்றே சொன்னேன், தாவீதை பார்த்து உன் இருதயத்தின் அகங்காரத்தை அறிவேன், நீ ஏன் இங்கே வந்தா என்று கேட்ட தாவீதின் சகோதரர்கள் அவரை தலைவராக ஏற்றுக்கொண்டார்கள். தலைவராக ஏற்றுக்கொண்ட இடம்தான் அதுல்லாம் என்கிற கெபி. அதை இப்படி பார்த்தோம். கெபியின் அனுபவங்கள், போராட்டங்கள் நடுவிலையும் கர்த்தர் நம்மளை உயர்த்தி வைக்க அவரால் முடியும் அப்படின்னு பார்த்தோம். இன்றைக்கு இன்னொரு மனிதனை குறித்து நம்ம பார்ப்போம். இவருடைய கெபியின் அனுபவங்கள் எப்படி அப்படின்னு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இந்த மனுஷன் ஒரு பெரிய வீரன். இவரை குறித்து வீரன் என்றுதான் வேதம் சொல்கிறது, பராக்கிரமசாலி என்று எழுதப்பட்டிருக்கிறது. தாவீதினுடைய படையில் இவரும் இருந்தார். இவருடைய பெயர் பெனாயா என்று எழுதப்பட்டிருக்கிறது. இவரை குறித்து அநேக காரியங்கள் உண்டு. இந்த ஒரு காரியத்தை மட்டும் நம்ம பார்ப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 11வது அதிகாரம் நான் வாசிக்கிறேன். 1 நாளாகமம் 11வது அதிகாரம் 22வது வசனம். பராக்கிரமசாலியாகிய யோய்தாவின் குமாரனும் கப்சேல் ஊரானுமாகிய பெனாயாவும் செய்கைகளில் வல்லவனாய் இருந்தான். அவன் மோவாப் தேசத்தின் 2 வலுமையான சிங்கங்களை கொன்றதும் அல்லாமல் உறைந்த மழை பெய்த நாளில் அவன் ஒரு கெபிக்குள்ளே இறங்கி போய் ஒரு சிங்கத்தை கொன்றான் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. இதை குறித்து நிறைய பேசலாம், அதுக்கு நமக்கு சமயம் போதாது. இந்த பெனாயா என்கிற மனிதன் தான் பின்னாட்களில் நீங்க பார்த்தீங்கன்னா தாவீதுக்கு மெய்காவலனாக இருப்பார். அது மாத்திரமல்ல, சாலமோனுக்கு இவர் தான் படைத்தலைவனாக இருப்பார். ஏன்னா யோவாபை கொன்றது யாருன்னா இந்த பெனாயா தான். ஏன்னா யோவாபு தாவீதுக்கு தெரியாம அப்னேரையும் அமாசாவையும் கொன்றதுனால
நீங்க பாத்தீங்கன்னா தாவீது அவர் மரிக்கும் போது சொல்லுவாரு, நீ இந்த யோவாபை அவனுடைய நரை மயிரை சமாதானமா விட்டுறாத, அவனுடைய நரை மயிரில் அவன் சஞ்சலத்தோடு தான் பாதாளத்துல இறங்கணும், அவன் சமாதானமா இறங்கக்கூடாது, அவன் பழி வாங்கிரு அப்படிம்பாரு. அதனால தான் அந்த குறிப்பிட்ட நாள் வரும்போது இந்த யோவாபை இந்த பெனாயா தான் கொள்ளுவார். சரியா? இது நிறைய காரியங்கள் இருக்கு. இந்த பெனாயா ஒரு நல்ல ஒரு பராக்கிரமசாலியான மனிதனாய் இருந்தார். அப்ப இவர் மூலம் நம்ம கற்றுக்கொள்ற செய்தி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவரும் கெபிக்குள்ள போறாரு. இவர் கெபிக்குள்ள என்ன நோக்கத்துக்காக போனாருங்கிறது நமக்கு இங்கு நேரடியாக சொல்லப்படலை. ஆனா ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. ஏன்னா இவர் தாவீதோடு கூட இருந்தார். தாவீதோடு கூட இருந்தவர்கள் பெரும்பாலும் தாவீது ராஜ்யபாரத்தை பெற்று எருசலேமுக்கு குடி வருவதற்கு முன்பதாக அவர் அநேகமாக காடுகளில் தான் சுற்றி தெரிந்தார், கெபிகளில் தான் தஞ்சம் புகுந்திருந்தார். அவங்க எங்கேயாவது பிரயாணம் பண்ணுவாங்க, ஒரு குகையை பார்ப்பாங்க, கெபியை பார்ப்பாங்க, உள்ள போய் தங்குவாங்க. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் அவங்க வாழ்க்கை இருந்துச்சு. நம்ம ரொம்ப போக வேண்டாம், சுருக்கமாக பார்ப்போம். இப்போ என்ன நடக்கும் ஒரு செய்தி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் உறைந்த மழையின் நாட்கள்ல, அது ரொம்ப முக்கியம், உறைந்த மழை. இப்போ உறைந்த மழை பெய்யுது அப்படின்னா இது டிகிரி எங்கே போயிடும், அதாவது வெப்பநிலை எங்கே போகும்னா மைனஸுக்கு கீழே போயிடும், கையெல்லாம் விருத்துக்கும், பயங்கரமான குளிர் எடுக்கும். அந்த குளிர் ஏன்னா அப்போ கண்டிப்பாக அந்த குளிரில் வெளியே இருக்கிறத யாரும் விரும்ப மாட்டாங்க, ஏதாவது ஒரு கெபிக்குள்ளே போய் தான் தங்கணும்னு நினைப்பாங்க. சாது சுந்தர் சிங் ஐயா அவங்களுடைய ஒரு கதையில், அவங்களுடைய ஒரு வாழ்வில் கூட ஒரு சம்பவம் இப்படி வரும். அவங்க ஒரு கெபிக்குள்ளே போனதாகவும் அங்கே ஒரு கரடியை கட்டி பிடிச்சி படுத்திருந்ததாகவும் நம்ம படித்த ஞாபகம் உண்டு. அப்போ இவரை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இவர் ஒரு கெபிக்குள்ளே போகிறாரு, அங்கே போய் என்ன பண்ணுறாருன்னா ஒரு சிங்கத்தை கொள்கிறார் கெபிக்குள்ளே போய். ஏன்னா மேக்சிமம் அதிகமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சிங்கங்கள் தான் எங்கே தங்கியிருக்கும்னா குகைகளில், கெபிகளில் குடியிருக்கும். ஆனால் மனுஷனோ தனக்கு ஏற்படுகிற இக்கட்டுகளில், பிரச்சனைகளில் தஞ்சம் புகுவதற்கு கெபிக்குள்ளே போகிறான். இப்போ இவர் என்ன சூழ்நிலையோ கெபிக்குள்ளே போகிறாரு. அதுவும் எந்த மாதிரி நேரம்னா உறைந்த மழை பெய்கிற நேரம். அந்த நேரத்தில் கெபிக்குள்ளே போனால் உள்ளுக்குள்ளே என்ன இருக்குன்னா சிங்கம் இருக்குது. அந்த சிங்கத்தை அவர் கொன்று இவர் அந்த கெபியில போய் இருக்கிறாரு. இல்லைன்னா இவரை சார்ந்தவர்களுக்கு உள்ளே தஞ்சம் புகுவதற்கு ஒரு வழியை உண்டாக்குறார். சரியா? இப்போ கொஞ்சம் தியானிப்போம். நம்ம உலகத்துல சொல்லுவோம் அல்லவா, சிங்கத்தை அதன் குகையில போய் வேட்டையாடணும் அப்படிம்பாங்க. சிங்கத்தை அதன் வாழ்விடத்தில் போய் வேட்டையாடுவது ஒரு கடினமான சூழ்நிலை. இப்போ நம்ம கூட சில பேர் சொல்லுவோம் தானே, அதாவது சத்துருவை அவன் இடத்துலயே போய் ஜெயிக்கிறதுங்கிறது முடியாத காரியம். ஆனால் இந்த வார்த்தைக்கு உண்மையாய் சொந்தக்காரவங்க யார் தெரியுமா? தேவ ஜனங்கள் தான். அதாவது சொல்லுவாங்கல்ல, சிங்கத்தை அதன் கெபியில போய் ஜெயிக்கணும்னு சொல்லி. நல்லா புரிந்து கொள்ளுங்க. பார்வோன் இருந்த எகிப்து தேசத்தில் ஆரோனும் மோசையும் போய் பார்வோனுக்கு முன்பாக நின்று பார்வோனையும் இன்னும் சொல்லப்போனா எல்லாரையும் அவர்கள் தேவனுடைய நாமத்தினால ஜெயித்து ஜனங்களை வெளியே கொண்டாந்தாங்க. சொல்லப்போனா சிங்கத்தை அதன் குகையிலே போய் வேட்டையாடினது பார்வோனும் மோசையும் ஆரோனும். சொல்லிக்கிட்டே போலாம், நேராயிரும். சரிங்களா? அதே போல இது மாதிரி நிறைய சம்பவங்கள் பைபிள்ல இருக்கு. அவங்க நாட்டில் போய் அவங்கள ஜெயிச்சுட்டு வந்த அனுபவங்கள் நிறைய பைபிள்ல இருக்கு. நம்ம இப்ப அதுக்குள்ள போக வேண்டாம். இப்ப பாருங்க, உங்களுக்கும் எனக்கும் சொல்லப்படுற ஒரு செய்தி இருக்குதுல, மிக முக்கியமான செய்தி. நீங்கள் கெபியின் அனுபவத்தில் இருக்கலாம், இக்கட்டில், நெருக்கடியில், போராட்டத்தில் நீங்க இருக்கலாம். ஆனா உங்களுக்கு விரோதமா வருகிற சத்துருவை உங்களை கொண்டே ஜெயிக்க வைக்க கர்த்தரால முடியும். ஏன்னா கெபிக்குள்ள இறங்கி போறாங்க. கெபிக்குள்ள இருக்கிற சிங்கத்தை இந்த பெனாயா வீழ்த்தினார். நல்லா கவனிங்க. சிம்சோன் கர்த்தருடைய ஆவி இறங்கும் பொழுது சிங்கத்தை கிழித்தான். ஆனா பெனாயாவை குறித்து வேதம் சொல்லுது, தேவன் அவரை அப்படிப்பட்ட ஒரு பராக்கிரமசாலியாக வைத்திருந்தார். இன்றைக்கு உங்களை பார்த்து தேவ சமூகத்தில் இருந்து ஒரு வார்த்தையை மிக தெளிவாய் சொல்லுகிறேன். நீங்கள் கெபியின் அனுபவத்தில் இருக்கலாம். ஒருவேளை நீங்க உங்களுடைய சூழ்நிலையில சத்துரு உங்களுக்கு எதிர்பட்டு வரலாம், சத்துரு உங்களை நெருக்கலாம், சத்துரு உங்களோடு போராடலாம். நான் இப்படி சொல்றேன், நீங்க கெபியின் அனுபவத்தில் இருந்தாலும், ஒருவேளை நெருக்கப்பட்டு இக்கட்டில் அகப்பட்டு நீங்கள் போராட்டத்தில் இருந்தாலும், உங்களுக்கு எதிராக போராடுகிற போராட்டத்தை ஜெயிக்கிற கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஏன்னா கெபியின் அனுபவத்தில் நான்காவது காரியம், கெபியில் ஜெயத்தை கர்த்தர் தருவார். எல்லாரும் பயப்படுகிற சிங்கத்தை அவன் ஒத்த ஆளன்னு வேட்டையாடிட்டான். இன்னைக்கு நீங்க பயப்படுற சத்துருவை, நீங்க பயப்படுற பிரச்சனையை, நீங்க பயப்படுகிற எந்த காரியமா இருந்தாலும் அதை நீங்கள் ஜெயிக்கிற கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அதை கெபியிலேயே நடக்குது.
கெபியில் வெற்றி. நாளைக்கு இன்னொரு மனிதனுக்கு கெபியில் கர்த்தர் செய்த காரியத்தை பார்ப்போம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மேல் என்றும் உள்ளது. God bless you.